என்ன ஆயிஷா, என்ன பிரியாணி ரெடியா? என்ன எல்லோரும் சாப்பிடலாமா? ரெடி ஆயிடுச்சுங்க. இருங்க, பசங்களையும் கூப்பிட்றேன், எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்லாம். தம்பி தம்பி, என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உன்னோட ஃப்ரெண்டு யாராச்சும் வராங்களா? அவங்கள கூப்பிட்டுனா எல்லோரும் உட்காந்து ஒன்றா சாப்பிட்லாம். சரி இருங்கம்மா, இந்த கொஞ்ச நேரத்தில் ஃபோன் பண்ணிடுறேன். 2 பேர் வரேன் அப்படின்னாங்க, வந்தோடனே ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம். சரி, நல்லது, வரட்டும் வரட்டும். ஹலோ, எங்கடா இருக்கீங்க? வீட்டில் பிரியாணி பண்ணி வச்சுடா, சீக்கிரமாக வாங்க, வந்தீங்கன்னா சாப்பிட்டா உட்காந்துடலாம். அப்படியா? சரி வாங்க வாங்க சீக்கிரமா. ஏய், இன்னைக்கு சாயரா பிரியாணி கொண்டு வரலாம் எப்படி? நேற்றே சொல்லிட்டல அவர்கிட்ட. அதெல்லாம் நேற்றே சொல்லிட்டேன். அவன் இன்னைக்கு பெரிய பக்கெட் நிறைய கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கான். அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். ஒரு வெட்டு வெட்டிடலாம். அடி தள்ளுங்கடி, பீத்து வச்சிருக்கீங்களா? என்னோட அவசரம் தெரியாம அந்த வழியில நின்றுக்கிட்டு. ஏமா, ஐயோ பக்கி தள்ளி விட்டிடா. ஏய், கிட்டுக்கிட்ட வாங்கிலா, என்னோட அவசரம் தெரியாம பாத்திரம் பக்கத்துல வந்து நின்று பேசிக்கிட்டு. அப்பாடா, ஒரு வழியா உள்ள வந்து உட்காந்து. அப்பா, என்ன நாத்தண்டி தாங்க முடியல. கெட்டு போன சாம்பாரை சாப்பிட்டுருப்பான் போல் இருக்கு. என்ன இப்படி நாருக்கு? அடிப்பாவி, அதே மாதிரி மோந்து பார்த்துட்டு என்ன சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு சொல்றேன். வா, இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம், முடிக்கல. ஆஹா, என்ன சுகம் என்ன சுகம் கக்க போதையிலே. எப்பா, மூச்சடைக்குதுடி, முடியல. கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரோமா? இரு போவோம், ஒரு 2 நிமிஷம் உட்காந்துக்கிறேன். அவன் தள்ளி விட்டதுல இடுப்புல டமால்னு அடி வாங்கிருச்சு. கொஞ்ச நேரம் உட்காந்துதான் சரியாகும். ஏய், யார் நீட்டேன்? அவன் பாட்டுக்கு உள்ள நடந்து போறான். நம்ம 2 பேரும் இங்கே குத்துக்குள்ள மாதிரி உட்காந்துருக்கோம். கவனிச்சுட்டு ஏதாவது பார்க்குறான்னா என்ன? அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அது அப்படித்தான், என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு. இந்த மாதிரி தான், கேரே பண்ணிக்க மாட்டான். இவன் உட்காந்துருந்தாலும் அவன் வந்தா நேராக அவனை பார்க்க போயிடுவான். அது ஒரு லூஸு, இது ஒரு லூஸு, அப்படிதான் இருக்கும். கூப்பிடு அப்படின்னா என்னன்னு கேட்போம். சைக்கோ சுந்தரு, என் நடந்தது போதும், இந்த பக்கம் கொஞ்சம் திரும்ப. அடங்கப்பாடே, நடந்தது போதும், நிப்பாட்டு. என்ன கூப்பிட்டீங்களா? இங்கே நான் கூப்பிட்டேன். இங்கே 2 பேரும் குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கோம். நீ பாட்டுக்கா வர்ற, எதையுமே கேர் பண்ணிக்க மாட்டேங்கிற, அது பாட்டுக்கு உள்ள போறியே, அதான் என்னன்னு கேட்கலான்னு சொல்லி கூப்பிட்டோம். அது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ரம்ஜானில் ஃப்ரெண்டு சமீர் வீட்டில் பிரியாணி பண்ணியிருக்காங்க, மட்டன் பிரியாணி. அதான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டான், சாப்பிடுவாங்கடா அப்படின்ட்டு. அதான் இவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்தேன். ஆறி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுல்ல, அதான் சீக்கிரமாக போகலான்னு. என்ன 2 பேரும் இப்படி சாக்காகி கேட்குறீங்க? மட்டன் பிரியாணி தான். என்ன பிரியாணின்னு சொன்னோன்னே 2 பேர் நாக்கெல்லாம் எச்சி வருதா? அடடா, இங்கே வேறு வாயிலிருந்தே கொட்டுதே. வேற யாரு? வாயை முடிக்கிறேன், உன் வாயில இருந்தா முதல்ல தொடச்சிக்க. சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு நேரமாயிரும். சரி, எங்கே அவன்? கூப்பிடுங்க. அவனா காக்கா போயிட்டு இருக்கான் போ. நேற்று அழுகி போன சாம்பார் பிடிச்சிருப்பான் போல் இருக்கு. நாத்தம் தாங்க முடியல, அதான் கதவை மூடி வச்சுட்டான். நீ வேணா போய் திறந்து பார்த்துட்டு அவனை தட்டி எழுப்பி கூட்டிகிட்டு போ. ஓஹோ, மணி எண்ணெய் கடை சாம்பார் உங்களுக்கு அழுகி போன சாம்பாரா? அங்கே சாம்பாரை பிடிச்சி பார்த்துருக்கீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு? அது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் ஒரு பிடிச்சி பார்த்தா தானே தெரியும். எல்லாத்தையும் ஒரு தட்டில் ஊற்றி 4 இட்லியை போட்டு நல்லா பிசைஞ்சு அதை அப்படியே ஒரு கையில் அள்ளி வழக்குன்னு உள்ளே போட்டால் வழக்குன்னு உள்ளே போகும். தெரியுமா உங்களுக்கு? அந்த டேஸ்ட்லாம் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு எங்கே தெரிய போகுது? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? மூச்சு முட்டாமல் பேசினது போதும், அப்படியே அவனை கூட்டிகிட்டு கிளம்பிடு. இங்கே வந்துக்கிட்டு அதை சாப்பிட்றேன் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காத, விடுறேன். எங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காடா சாயிரா, அவங்க வீட்டில் இன்னைக்கு பிரியாணி தான். நல்லா பக்கெட் நிறைய பிரியாணி கொண்டு வர சொல்லியிருக்கோம். அவளும் கொண்டு வருவா, நாங்களும் உட்காந்து சாப்பிடுவோம் உன்னை பார்க்க வச்சு. நீங்கள் பார்க்க வச்சு சாப்பிடுவீங்களோ இல்லை சாப்பிட்டதுக்கப்புறம் பார்ப்பீங்களோ அது உங்கள் இஷ்டம். நான் இங்கே இருந்தால் தானே
நான் அவனை கூட்டிகிட்டு இப்போ கிளம்புறேன், வரட்டா? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அதே அழுகி போன சாம்பார் வாசனை வாங்கிட்டு இருந்து வருது. முதல்ல கிளம்பு இங்க இருந்து. என்னடி பிரியாணி எப்படி இப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க? ஒருவேளை நிஜமா தான் சாப்பிட போறானுங்களோ? அம்மா, சாயரா எனக்கு பிரியாணி கொண்டு வருவாளா மாட்டாளா? எனக்கே இப்போ டவுட் ஆயிடுச்சு பாரு. ஏய், ஏன்டி இப்படி கத்துற? அவ கொண்டு வருவாடி, உட்காரு. அதட்டப்படாத, எனக்கு பிரியாணி இருக்கே இருக்கு. டக் டக் டக். யார் அது? ஒரு 2 நிமிஷம் பிரியாணி போட மாட்டீங்களே, யார் அது? டேமச்சி, நான் தான். இப்போ தான் அன்பர் கால் பண்ணான். பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? டக்குன்னு முடிச்சுட்டு வாடா. எனது பிரியாணி ரெடியா? இந்த அதுக்கு தானே வயிற்ற காலி பண்ண வந்திருக்கேன். நேற்று சாப்பிட்டது எல்லாம் ஜல்லுன்னு இப்போ தான் வெளியே போச்சு. வயிறு ஃப்ரீயாக இருக்கு. அங்கே போனோன்னா 2 பிளேட் லபக்கு லபக்குன்னு உள்ள தரலாம். சூப்பர் மச்சி. நானும் காலையிலே போயிட்டு வெறும் தண்ணியை மட்டும் தான் குடிச்சிருக்கேன். வயிறு எம்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் சாப்பிடல. டக்குன்னு கழுவிட்டு வா, கிளம்புவோம். அவன் வேறு வெயிட்டிங். அது இல்லாமல் மட்டன் பிரியாணி சூப்பராக சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். வந்துட்டேன். டடா,